மக்கள் எனக்கு கவர்ச்சியில் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கவர்ச்சியில் ஓட்டு போடுறக்கு நான் என்ன அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டார் நடிகர் விஜய். அந்த இடத்த நம்மளையே கேப்பை ஃபில் பண்ணிக்க சொல்கிறார். அந்த இடத்துல நான் என்ன கவர்ச்சி நடிகையா, நான் என்ன சில்க் சுமிதாவா அப்படின்னு ஏதோ ஒரு பொருள்படும்படி அங்கே ஒரு பாஸ் கொடுத்துருக்கார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, மக்கள் உங்களுக்கு கவர்ச்சியில் ஓட்டு போடல அப்படின்னா வேற என்ன தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத நடிகர் விஜய் அவர்களே இன்றைக்கு இரவு ஆழ்ந்து சிந்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மக்களுக்காக பல ஆண்டுகள் போராட்ட களத்தில் நின்ன நபர் நம்ம. அந்த நம்பிக்கையில் நான் மக்களை நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் வரலாறு இருக்கா? இந்த மக்களுக்காக போராடி பல ஆண்டுகள் சிறை கண்டவன் நான். ஆக அதன் அடிப்படையில் மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற நம்பிக்கையில் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் வரலாறு இருக்கா? இப்படி எந்த வரலாறும் கிடையாது. குறைஞ்சதுங்க, நான் நடிகராக இருந்தாலும் ஒவ்வொரு மக்கள் பிரச்சனையின் போதும் நான் குரலாச்சு கொடுத்துருக்கேங்க. போராடலை, சிறைக்கு போகலைங்கிறது ரெண்டாவது. நான் குரல் கொடுத்துருக்கேங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் மக்கள் பிரச்சனையை சந்திக்கும் போது, இன்னல்களை சந்திக்கும் போது, ஒடுக்குமுறைகளை சந்திக்கும் போது குரல் கொடுத்த முதல் நபர் நான் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாச்சும் வரலாறு இருக்கா? அப்படி திரைத்துறையில் இருந்தாலும் அப்படி ஒரு ரோலை பிரகாஷ்ராஜ் போன்றவங்க ப்ளே பண்ணாங்க. அப்படி ஏதாச்சும் வரலாறாச்சும் உங்களுக்கு இருக்கா? இப்படி எந்த வரலாறும் கிடையாது. விஜயே தன்னுடைய கவர்ச்சியை நம்பிதான் இந்த அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆக அப்படி இருக்கும்போது புதுசாக என்ன ரோஷம் பொத்துக்கிட்டு வருது அப்படின்னு நமக்கு தெரியல. ஆக இந்த ரோஷமானது உள்ளார்ந்து வந்த ரோஷம் கிடையாது, ஸ்கிரிப்ட் படி வந்த ரோஷம் அப்படின்னு தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அந்த கவர்ச்சியை நாம் பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தினம் மக்களை சந்திக்காம இப்படி மாதத்துக்கு ஒரு முறை, பல நாட்களுக்கு ஒரு முறைன்னு அவதாரம் கொடுத்து, தரிசனம் கொடுத்து, தான் ஒரு அவதாரமாக மக்களுக்கு காட்சி அளிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தன்னுடைய கவர்ச்சியை நம்பிதான் விஜயே நிற்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையும் விட விஜய்க்கு நன்றாகவே தெரியும். கூடுதலாக இன்றைய கூட்டத்தில் நீங்கள் விஜய்க்காக பலர் கண்ணீர் வடித்து பைட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அவர்கள் அத்தனை பேருமே எங்கள் அண்ணன் திரைப்படத்தில் என்னென்ன நல்லது பண்ணியிருக்காரு தெரியுமா, அவரை போய் இப்படி விமர்சிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பல பெண்கள் அழுகிறாங்க. ஆக விஜய் அவர்களே, உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். 100% உங்களுடைய கவர்ச்சியால் மட்டும்தான் இன்றைக்கு நீங்க ஆட்சியில் இருக்கீங்க அப்படிங்கறதுல உங்களுக்கு எல்லளவு எந்த சந்தேகமும் வேண்டாம். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.